அக்கா, ஒரே இடத்துல பண்ணாதீங்க, அந்த இடத்துல பண்ணுங்க. சரிம்மா. அங்கெல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அம்மா, 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 எதுக்குடி இப்படி கத்துற? அம்மா, விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க எனக்கு மேல டென்ஷனா கத்துவீங்க. என்னடி சொல்ற? விக்ரம் ஐயா அந்த பிரீத்தி நனையாம இருக்க விடிய விடிய தார்பாய் பிடிச்சு நின்னுட்டு இருக்காருமா. அந்த பிரீத்தி என்னடானா அவர் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு போயிடுச்சா? அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தல நான் சந்திரிகா இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் போகாம இங்கேயே இருந்துட்டு நேத்து என்கிட்ட பிரச்சனை பண்ணா, இப்ப விக்ரமையே அவளுக்கு வேலைக்கார மாதிரி மழைக்கு தார்பாய பிடிக்க வச்சுட்டா. ஐயோ பாட்டி, அதெல்லாம் இல்ல பாட்டி. நீ எதுவும் பேசாத. உன்னைத்தான் நேத்தே நான் வெளியே போன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு இங்க ரெண்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் தாமா அடம் பிடிச்சு போகாம இருந்தது. நான் உங்களை பார்த்து நான் தப்பு பண்ணலன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் விடிய விடிய காத்துட்டு இருக்கேன். இதப்ப உன்னோட விளக்கத்தெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. அதான் நானே பார்த்தனே. கண்ணால பாக்குறதெல்லாம் நிஜமாயிடாதுமா. சமயத்துல காணல் நீர் கூட தண்ணி மாதிரி தான் தெரியும். பாத்தீங்களாமா, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்ககிட்டயே சரிக்கு சமமா பேசுவா. இவளையெல்லாம் ஆரம்பத்திலே துரத்தி விட்டுருக்கணும். உள்ள விட்டது தப்பா போச்சு. ஏய், வெளியில போடி. நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன, நீ தப்பு பண்ணல, யதார்த்தமா நடந்ததுன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். நீ போலாம். ஏய், அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புடி. இதுவரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பிரீத்தி, ஒரு நிமிஷம் நில்லு. பாட்டி,
நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். விக்ரம், அதுக்கு எதுக்கு அவளை நிக்க வைக்கணும்? அவளை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேச வேண்டியதானே? இல்ல அத்தை, நான் பேச போறதே பிரீத்தியை பத்தி தான். அவளை பத்தி பேச என்ன இருக்கு? அதான் அம்மாவே போக சொல்லிட்டாங்களே, அப்புறம் நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? சந்திரிகா, கொஞ்சம் பேசாம இரு. சொல்லு. இல்ல பாட்டி, பிரீத்தி விஷயத்துல நீங்க அவசரப்பட்டுட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. சின்னையா, நீங்க தான் அவசரப்பட்டு அம்மாவை பத்தி தப்பா முடிவு பண்ணிட்டீங்க. 1க்கு 10 வாட்டி எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துதான் அம்மா ஒரு முடிவுக்கு வருவாங்க. தராசு முள்ளு மாதிரி எந்த பக்கமும் சாயாம நேரா இருக்கும் அவங்க எண்ணம். இன்னொரு வாட்டி இப்படி செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. விடு சண்முகம், அவனுக்கு என்ன தெரிய போகுது? சொல்லுப்பா, நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. இல்ல பாட்டி, உங்களை குறை சொல்லணும்னு சொல்லல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க பாட்டி. பிரீத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. உங்க உயிரை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இது எல்லாத்தையும் நிறைய வாட்டி காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்டவ எல்லாரும் முன்னாடியும் நம்மள அவமானப்படுத்துற மாதிரி கண்டிப்பா நடந்துக்க மாட்டா பாட்டி. எனக்கு என்னமோ அவ சொல்ற மாதிரி அவ மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. எல்லாத்தையும் மீறி நான் உன்னை கேட்கிறேன் பாட்டி. இது வரைக்கும் நான் எனக்காக எதுவும் கேட்டதில்ல, கேட்கிற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டதும் இல்ல. முதன்முறையா உன்னை கேட்கிறேன் பாட்டி, எனக்காக பிரீத்தி இந்த ஒரு தடவை மன்னிச்சு வீட்டுக்குள்ள விடுங்க ப்ளீஸ் பாட்டி. விக்ரம், உனக்காக மட்டும் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். அம்மா, இது சரியில்லை. இவ்வளவு தூரம் நடந்து அவளை போய். ஏய், நான் சொன்னதுதான், வேற எதுவும் பேசாத. விக்ரம், இன்னொரு முறை அவ இந்த மாதிரி தப்பு பண்ணா நீயே சொன்னாலும் கேட்க மாட்டேன். யாழினி, போய் டவல் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. என்னாச்சு விக்ரம்? இரு சொல்றேன். இங்க பாரு பிரீத்தி, விடிய விடிய மழையில் நனைஞ்சிருக்க. உனக்கு ஏதாவது ஜுரம் வந்துட போகுது, அதான் டேப்லெட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த காஃபியை குடிச்சிட்டு டேப்லெட்ஸ் போட்டுக்கோ, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். அப்படியா?
போட்டுக்கோ. நானா? எனக்கு எதுக்கு? சார் மறந்துட்டீங்களா? நீங்களும் தான் என் கூட மழையில நனைஞ்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் ஜுரம் வர வாய்ப்பு இருக்கு சார். மழையில நனைஞ்சது கூட பரவாயில்ல, ஆனா திடீர்னு என் மேல இப்படி பாச மழை பொழியிற பாரு, அததான் தாங்க முடியாம கோல்ட் ஆயிடுச்சு. லூசு. உட்கார். அவ அப்படி என்ன பண்ணான்னு தெரியல. விக்ரமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா கிட்ட பேசி அவளை உள்ள வர வச்சுட்டான். அதுவும் முதல் தடவை விக்ரம் அம்மாவுக்கு எதிரா பேசியிருக்கான். அவன் அந்த மாதிரி பண்றவனே இல்ல. ஆனா எதுக்காக அந்த பிரீத்திக்கு விக்ரம் இவ்ளோ சப்போர்ட் பண்றான்னு புரியவே இல்ல. அதான் மம்மி எனக்கும் புரியல. இவனுக்கு போய் விக்ரம் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஒருவேளை இன்கம் டாக்ஸ் விஷயத்துல பாட்டிய காப்பாத்தினது, கலச விஷயத்துல நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினதுன்னு அவ மேல சென்டிமெண்டா ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு காரணமே வேற. பிரீத்திக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறதே விக்ரம் தான். பா, நீ ஏன் லூசு மாதிரி பேசுற? விக்ரம் எதுக்கு பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ண போறான்? லூசே, நானா லூசே? ஏன்னா விக்ரம் பிரீத்திய லவ் பண்றான். யோ, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. வாயை கிழிச்சு விட்டுருவேன். என் வாயை கிழிச்சிரு. சந்திரிகா, நான் சொல்றது சத்தியம். விக்ரமுக்கும் பிரீத்திக்கும் நடுவுல ஒரு லவ் சேனல் ஓடிட்டு இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. யோ, வாயை மூடு. விக்ரம் அந்த மாதிரி பையன் கிடையாது. அதுவும் அவள போய் போயா. ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன். அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். விக்ரம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் என்கிட்டயே ரொம்ப டீசெண்டா நடந்துப்பான். போய் போய் அந்த வேலைக்காரியோட விக்ரம கம்பேர் பண்ணி பேசுற? ஐயோ, இங்க பாருங்க. யாரு நம்பலனாலும் பரவாயில்ல, நான் உறுதியா சொல்றேன், விக்ரம் பிரீத்திய லவ் பண்றான். மா, இரு. பா, நீ எதை வச்சு விக்ரம் பிரீத்திய லவ் பண்றான்னு சொல்ற? இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. விக்ரம் எந்த கண்ட்ரியில படிச்சானோ, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சானோ, எந்த கோர்ஸ் படிச்சானோ, எந்த கிளாஸ்ல படிச்சானோ, அதே கிளாஸ்ல 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்கணும். அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில சம்திங் வந்திருக்கணும். அப்ப வந்த சம்திங்கால தான் பிரீத்தி இங்க வந்திருக்கணும். 2 பேரும் யாருமே தெரியாத மாதிரி இன்ட்ரோ ஆகி அத்தை மனசுல இடம் பிடிச்சி அத்தை வாயாலேயே விக்ரம் இந்த பொண்ணு தாண்டா உனக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்ல வச்சு அவன் கையால தாலிய கட்ட வைக்கிறது தான் இந்த கதையோட எண்டு. இத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்றது கதைன்னு தானே கேட்காம போயிட்டீங்க. ஆனா இதுதான் நிஜம். விக்ரமும் பிரீத்தியும் இந்த டிராமாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது புரியாம என்ன நீங்க பைத்தியம் வளர்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க 2 பேரும் எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் விட மாட்டேன்.
அவங்க காதல் விஷயத்தை ப்ரூவ் பண்ணி எல்லார் முன்னாடியும் நான் மாட்டி விடல, ஹே, என் பேரு ராம்கி இல்ல. சிவகுரு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. மீட்டிங் வர எல்லாரையும் போன்லயே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் உடனே மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். போலாமா? போலாமா? பிரீத்தி எங்க? பிரீத்தி, அத்தை, பிரீத்தி காலையில இருந்து கீழே வரல அத்தை. வரலையா? சண்முகம், அம்மா என்னன்னு போய் இதோ பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றேம்மா. பிரீத்தி, 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 ஐயோ இவ்வளவு சுடுது, காய்ச்சலா இருக்கும் போல இருக்கு. பிரீத்திமா, அம்மா. என்ன சண்முகம்? ஒண்ணு இல்ல, பிரீத்திக்கு ரொம்ப உடம்பு முடியல, நல்ல ஜுரம் அடிக்குது. அவங்களால பேச முடியல, எழுந்திருக்கவும் முடியல. ஐயோ, சிவகுரு, அம்மா. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. சரிங்கம்மா. கல்பனா, அத்தை, உடம்பு வலியில அனுத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுத்தா நல்லா இருக்கும். போய் வெந்நீர் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அண்ணி, என்னாச்சு அண்ணி? அவசர அவசரமா போறீங்க? பிரீத்திக்கு ஹெவியா ஃபீவர் அடிக்குதுமா, படுத்த படுக்கையா இருக்கா, அதான் ஒத்தடம் குடுக்கலான்னு வெந்நீர் எடுக்க போறேன். ஓ, இப்படி ஒரு மேட்டர் மாட்டிருக்கா? அவ வீக்கா இருக்கும் போதே அவளை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். வாங்க, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பிரீத்தி, 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 அம்மா, ஏய், படு படு படு. உனக்கு ரொம்ப முடியாம இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாங்க. அம்மா, இது சாதாரண ஜுரம் தானே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. இல்ல சந்திரிகா, டாக்டர் வரட்டும், என்ன ஏதுன்னு நான் இருந்து பார்த்துட்டு கிளம்புறேன். அம்மா, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்கறேன். நான் கொடுத்துக்கிறேன், பேசாம இரு. கல்பனா கொண்டா. அம்மா, அவளுக்கு போய் நீங்க எதுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, நாகு பண்ணுவா. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. பேசாம இரு. கல்பனா கொண்டா.